யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நல்லபடியாக இன்று விஜய் கட்சியோட மாநாடு மதுரையில் குலுங்க நடந்தேறிவிட்டது என்று பத்திரிகைகளில் அனைத்து செய்திகளும் போட்டுவிட்டார். ஆனால் என்ன கொள்கைக்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டது என்கின்ற செய்தி இப்போ வரைக்கும் நமக்கு செய்தி கிடையாது. ஒரு மாநாடு என்றால் அது முறையாக பந்தல் அமைத்து அது குடிநீர் கொடுத்து மக்களை பக்குவப்படுத்தி அழைத்து வந்து எப்படி இருக்க வேண்டும் என்பது கடந்த காணொளியில் நான் போட்டிருந்தேன். அதுதான் மாநாடு. தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து மேடையில் இருந்து கொண்டு பொதுமக்கள் அத்தனை பேரும் கொளுத்துகிற வெயிலில் இருப்பதற்கு பெயர் மாநாடு கிடையாது, அது பொதுக்கூட்டம். அதை அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். மாநாடுனா எப்படி இருக்கணும் என்று தெரியுமா? ஒரு மாநாட்டில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தோழர்களாக குடும்பமாக அழைத்து வரப்பட்டு அந்த கட்சிக்காக தீட்டப்பட்ட கொள்கைகளில் என்ன என்பதை விளக்குவதற்காக பல்கலைக்கழகத்தோட வேந்தர்கள், அதில் பல்வித்தகர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்தந்த துறைகளில் பொருளாதார துறையிலிருந்து, அரசியல் துறையிலிருந்து, நிதித்துறையிலிருந்து, சமூக மேம்பாட்டில் இருக்கக்கூடிய புலமைத்துவம் பெற்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து அதில் பேச வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பற்றி உலகத்தில் அன்று நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், எப்படி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த போரால் ஒரு உலகத்தோட பொருளாதாரம் எப்படி மாறுகிறது, அந்த செய்தியை பற்றி மாநாட்டில் பேசுவாங்க. மறுமலர்ச்சி திமுக மாநாட்டில் தனி அறிக்கை இருக்கும், தனி தீர்மானம் இருக்கும். திராவிட முன்னேற்றக் கழகத்தோட மாநாடுகளில் திட்ட அறிக்கைகள் வர வைக்கப்படும். ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியில் வர வைக்கப்படும், கம்யூனிஸ்ட் கட்சிகளில் கூட கொடுக்கப்படும். நீங்கள் சும்மா தேட்டரில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு இருந்தவனை கொண்டு வந்து ஒரு காம்பவுண்டுக்கு வெளியில் போய் திறந்த வெளியில் அடைத்து வைத்துக்கொண்டு அவனுக்கு பேசக்கூடிய அந்த பேச்சு இருக்கு இல்லையா, நீங்கள் யாரையோ திட்டி தீர்க்கணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு செல்ஃபோனில் திட்டி தீர்த்துட்டு போயிடலாம். உங்களை நம்பி தூக்கத்தை தொலைத்து பணங்களை விரயம் செய்து குடும்பத்தை விட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தியை கொண்டு போகிறீர்கள் இந்த நாட்டுக்கு, அது ரொம்ப முக்கியம். ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டனுக்கு இந்த மாநாட்டின் மூலமாக அடுத்த ஓராண்டுக்கான திட்டங்கள் என்ன அந்த கட்சி வச்சிருக்குங்கிறது, அதான் திட்டம். இந்த மாநாடு மூலமாக உங்களை சுற்றி வந்த பல லட்சம் இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? பல லட்சம் என்று நான் சொல்வது என்பது இணையவழி மூலமாகவும் பத்திரிகை மூலமாகவும் செய்திகள் போய் சேரும் இல்லையா, அவங்களுக்கு என்ன செய்தி இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க? ஒரு மணி நேரம் நடத்துறதுக்கு பேர் வந்து மாநாடு அல்ல, பொதுக்கூட்டம். இசை நிகழ்ச்சிகள் வைப்பாங்க, கலை நிகழ்ச்சிகள் வைப்பாங்க, விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி வைப்பாங்க. அது உள்ளே நுழைவதற்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகக்கூடிய சூழல் தான் திராவிட இயக்கங்களில் வந்து இருந்தது. அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அதிகாரத்தில் அற்றவர்களின் குரல் அற்றவர்கள் கேட்க நாதி இல்லாதவர்களுக்காக பேசப்பட்டு அவர்களுக்காகவே நடத்தப்பட்டது தான் பொதுக்கூட்டங்களும் தெருமுனை கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மறியல்களும். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு செய்தியை மட்டும் நான் இடத்துல சொல்கிறேன். ஏன் கலைக்கூத்துகளும் நாடகங்கள் மூலமாகவும் சினிமாக்களின் மூலமாக அரசியல் முன்னெடுக்கப்பட்டது என்பதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. அதற்கு எம்ஜிஆர் காரணமாக இருந்தார், அதை யாரும் மறுக்க முடியாது. எம்ஜிஆர் அவர்களோட வெற்றி தான் இன்றைய அரசியல் கேவலத்திற்கு கூட துணை போய்விட்டதோ என்று நம்ம பேசக்கூடிய நிலைக்கு இப்போ வந்துவிட்டோம். அதில் எம்ஜிஆரோட அரசியல் வெற்றியை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பவர்கள், எம்ஜிஆர் செய்த அதற்கு முன்னே செஞ்சுருக்கேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி நான் காணொலி போட்டிருக்கேன், அடுத்து போட போகிறேன், அவர் வாங்கிய பட்டங்கள் உள்ளதெல்லாம் சொல்லியது, அதையெல்லாம் பேசாமல் நானும் எம்ஜிஆர் அப்படின்னா, எம்ஜிஆர் இதற்கு முன்னால் எத்தனை சட்டமன்ற தேர்தலில் நின்று தனக்கு தலைவராக கலைஞர் கருணாநிதியை ஏற்றுக்கொண்டு, அதற்கு முன்பாக தலைவராக பேரறிஞர் அண்ணாவை ஏற்றுக்கொண்டு, பேரறிஞர் அண்ணாவின் தலைவராக இருந்த தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு சிறை சென்று அப்படி வளர்ந்த தலைவர் அது. நீங்கள் நேராக வந்து ஏசி ரூம்லேருந்து வீட்டை விட்டு வெளியே வரல, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கேரவனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த கேரவன் மேடைக்கு பின்னாடி அப்படியே வந்து அப்படியே மேலே ஏறி நீங்கள் உட்காந்துக்க, ஒரு துளி வேர்வு கிடையாது. நீ அந்த நடக்கிற இடம்தான் உனக்கு, மற்ற தாண்டி எந்த இதுவுமே கிடையாது. மக்களோடு என்ன தொடர்பில் இருந்திருக்கீங்க? கமலஹாசன் இப்படி தான் பேசிக்கிட்டு அலைஞ்சார், டார்ச் லைட்டை தூக்கி எரிஞ்சார், இலவசமாக டிவி கொடுத்துட்டாங்களா, அந்த டிவியை குப்புற போட்டு உடைச்சார். அட பாவிப்புகளே, இந்த ராஜ்யசபா பதவியே உனக்கு இலவசமாக கொடுத்தது தானே, இந்த பதவியை நீ ஏற்றுக்கலாமா? கமலஹாசனுக்கு இந்த கேள்வியை நம்ம கேட்டால்
நான் அரசியல் சார்பு அற்றுத்தான் நான் பேசுகிறேன். இந்த கமலஹாசன் இதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய தேர்தலில் வண்டியில் அமர்ந்துக்கிட்டு அவர் சின்னமான டார்ச் லைட்டை கையில் வைத்து கொண்டு அந்த டார்ச் லைட்டுக்கு தனக்கு காலுக்கு கீழே இருந்தவர்களை தூக்கி எறிந்த காட்சி உண்டு எங்கே பிரச்சாரத்தில். அப்புறம் அவர் கொடுத்த அந்த தேர்தல் விளம்பரத்தில் வந்து அந்த டார்ச் லைட்டை வச்சு தூக்கி எரிஞ்சு அந்த டிவி இலவசமாக டிவி கொடுத்தது சின்ன கமலஹாசன், சின்ன சீமான்கிற மாதிரி. நான் அறிய 90% நண்பர்கள் தன் வீட்டில் தொலைக்காட்சி என்கின்ற ஒரு வண்ணப்பெட்டி இல்லாமல் எத்தனை பேர் சுயமரியாதையை விட்டுவிட்டு அடுத்த வீட்டு ஜன்னல் கம்பிகளை தொங்கிக் கொண்டு பார்த்த காட்சிகளை எல்லாம் பார்க்காத கமலஹாசனுக்கு டிவியோட அருமையும் மிக்சியோட அருமையும் என்னடா தெரியும் உங்களுக்கு? அரசியலில் உழைப்பு என்ன தெரியும்? நீ அந்த இலவச பெட்டியை தூக்கி ஓண்டி டிவியை எரிஞ்ச அப்போது அந்த இலவச பெட்டிகளில் காட்சிகளையும் தன் வீட்டில் சேட்டலைட் கனெக்ஷன் கொடுத்து வாங்கினவன்லாம் மனநிலை என்ன கூனி குறுகி போய் இருப்பான்ங்கிற எண்ணத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் இலவசத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இலவசத்தை பற்றி பேசுவது யாருன்னா யாரோ யாருக்கோ கொடுப்பது அல்ல, அது எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருச்சே, எல்லோர்கைக்கும் போய் வந்து விட்டது தான் உங்கள் வைத்திருச்சலை தாண்டி வேறு என்ன இருக்குது? நீ எந்த தொண்டனையாவது கூட்டு வந்து நிறுத்தி கிரீஸ் டப்பாவை தடவிக்கிட்டு கிரீஸை வச்சு எவனும் மேலே ஏறி விடாமல் இருக்குன்னு சொல்லி மாநாடு நடத்துகிறவனுக்கு இங்கே என்ன தெரியும்? அதனால தான் கமலஹாசன் கூட்டணிக்குள்ளே ஒரு இதில் இருக்கிறவர், எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடந்த முறை அவர் செய்த தவறை இப்போது திருத்திக்கிட்டார். இப்போ ராஜ்யசபா பதவியை தூக்கி எறிவார் அவர்? அப்படி கேட்க முடியுமா? ஆனால் அவர் அரசியலை புரிந்து கொண்டார், அதுதான் சொல்லணும். விஜய் அவர்களே அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். மக்கள் பின்னாடி இருக்காங்கன்னு என்ன வேணாலும் வாந்தி எடுத்துடக்கூடாது, பின்னால் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். நீங்கள் இன்றைக்கி ஏர்போர்ட்லேருந்து கமலஹாசன் வாராப்பில் அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க, நான் நடிப்பு துறையில் உச்சகட்டத்தில் இருக்கிற பொழுது நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், மற்றவர்களைப் போல நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு அரசியலுக்கு வரலன்னு இருக்கிறார். நடிகர் கமலஹாசன் அரசியல் கட்சியை துவக்குகிற பொழுது அவர் துணை சூப்பர் ஸ்டார். விஜய் புரிஞ்சுக்கிடணும், அவர் ஒன்றும் சும்மா கிடையாது. அரசியல் கட்சி அவர் ஆரம்பித்த பிறகு வந்து வெளிவந்த படம் தான் விக்ரம். இன்றைக்கி அந்த படத்தை அடிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது. பல 100 கோடிகள் வியாபாரத்தில் வெற்றி பெற்றவர் தான் கமலஹாசன். அவர் தானே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் தத்துவம் கிடையாது. விஜயகாந்த் அவர் உச்சத்தில் நடித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் 25 வருஷம் 2005 அவர் கட்சி ஆரம்பித்து காணாமல் போனால் அவரெல்லாம் பல லட்சம் கூட்டம் இதே மதுரையில் திருத்தணியில் இருந்து இங்கே வரைக்கும் வச்சுருக்க போர்டை வந்து நான் பயணத்திலே பார்த்தவன். ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே படங்கள் இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருக்கும்போது ஆந்திராவுக்கு நான் ஒரு வேலையாக போய் வரும்போது அந்த இடத்துல திருத்தணிக்கிட்ட இருந்து போகக்கூடிய சூழல், சென்னையிலேருந்து வரும்போது, இப்போ திருவண்ணாமலையிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திருத்தணியிலேருந்து திருவண்ணாமலை வேலூர் பாயிண்ட்லேருந்து மதுரை மார்க்கம் வரைக்கும் வந்து மதுரை மார்க்கம் இருந்து தென்காசி மாவட்டம் குற்றாலம் வரைக்கும் போனால் ஒரு குறிப்பிட்ட 3 ஸ்டில்லு மட்டும்தான் இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஃப்ளக்ஸுக்கும் போர்டுக்குமே ஒரு ஷூட்டிங் நடத்தியிருக்கிறாங்க. அதை சமீபத்தில் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளும் நான் சொல்ல மாட்டேன், சில கட்சிகள் அதில் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி வந்த பிறகு ஃபோட்டோ ஷூட் எடுத்த படங்கள்லாம் வெளியே வந்துச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. நான் அறிய விஜயகாந்த் வந்த பிறகு அந்த ஃபோட்டோ ஷூட், அவர் நடிகர் இல்லையா, அதே மாதிரி திட்டம் தீட்டப்பட்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த கூட்டத்திற்கு உண்டானது. அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அரசை தாக்குவது பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி இந்தியாவே மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இந்திய அரசியல் ஸ்திரத்தன்மை இழப்பதற்கு, மாநிலங்களில் இருக்கக்கூடிய சுயமரியாதை இருக்கக்கூடிய மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகார பதவிக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர், அமைச்சர், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டவர்களை கேள்வி கேட்பாரின்றி தூக்கி எறிவதற்கு பிஜேபியின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று வந்து சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்கிறார். அமெண்ட்மெண்ட் கொடுத்துட்டார். இன்னும் 2 அவைகளும் சேர்ந்து அது தேர்ந்தெடுக்க வேண்டியதான் பாக்கி. துணை ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அறிவிக்கிறதுக்கு மனு கொடுத்துட்டாங்க. அந்த தேர்தல் விரைவில் நடைபெறப் போகுது. அதுக்குள்ளே இந்த வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களை கூட கைது செய்யலாம். கெஜ்ரிவால் சிறையில் இருந்திருக்கிறார். அவரை நீங்கள் வந்து முதலமைச்சர் பதவிக்கே வரவிடாமல் ஆகிட முடியும். பிரதமர் நினைத்தால் என்ன வேணாலும் செய்துக்கலாம். இந்தியாவை ஒற்றை ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு கொண்டு பார்ப்பனிய கும்பல் ஒன்று, இனக்கும்பல், இந்தியாவிற்கு சம்பந்தமில்லாத ஒரு இனக்கும்பல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வார்த்தை நான் சொல்லுவது தெரிந்தே சொல்லுகிறேன்.
விவரமாக நான் சொல்லுகிறேன், புரிந்தவர்களுக்கு அது புரியும். அப்படியெல்லாம் இருக்கும்போது விஜய் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், கடந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன், விஜய் தற்செயலாக கட்சி ஆரம்பிக்கவில்லை, கட்சி ஆரம்பிக்க வைக்கப்பட்டவர் பின்னணியில் இருக்கிறார். அவருடைய ஐடி விங்கு இருக்கு இல்லையா, அதை இயக்கிறது பிஜேபி விங்கு. அது ஆலோசகர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பிரசாந்த் கிஷோர் ஆதரவு அதெல்லாம் ஒரு விளக்கமாறும் கிடையாது. அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா? குறைந்தபட்சம் 500 1000 கோடி ரூபாய்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு? 500 1000 கோடி. நீங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய பேக்கேஜ் ஏதாவது பார்க்கக்கூடிய ஒரு 10-50 தோழர்களாக நினச்சிக்கணும். நீங்கள் பார்க்குற ஃப்ளக்ஸுக்கு பின்னால், நீங்கள் பார்க்குற அந்த மேடை முகப்புக்கு முன்னால், நீங்கள் பார்க்குற அந்த ரேம்ப் வாக் இருக்கு இல்லையா, நடந்து கையை ஆட்டுறாங்க இல்லையா, அதில் யாருமே தன்னை தொட்டு விடக்கூடாது. அன்டச்சபிலிட்டி. யார் நீங்கள்? உனக்காக வீட்டை விட்டு தூக்கத்தை விட்டு பணம் செலவழித்து வரக்கூடிய தொண்டன் தப்பித்தவறி கூட உன்னை தொட்டு விடக்கூடாது என்று நினைத்திருந்தால் இது என்ன அன்டச்சபிலிட்டியா, தீண்டாமையா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அதையும் தாண்டி ஒருத்தன் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டா வச்சுட்டான். அவனுக்கு என்ன விஜய் பிடிக்கும்னா, இப்போ சமீபத்தில் சீமான் சொன்னான் 2 நாளைக்கு, அவனுக்கு இதை பேசுவதற்கு ஒரு துளி தகுதி கூட இல்லாத ஒருதன் கூட வச்சுக்கோங்களேன். துளி கூட தகுதி கிடையாது. எனக்கு 1000% தகுதி இருக்குது. அந்த தகுதியோடு தான் நான் பேசுகிறேன். தம்பி விஜயை தேடி ஓடி வந்தவனுக்கு அவன்கிட்ட போய் கூப்பிட்டு கேட்டால் தளபதிம்பான்னு சொல்லி அவன் வைப்பில் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க கொள்கை என்னென்னா தளபதி. இவனுக்கு என்ன கொள்கை வந்துடுச்சு? விளக்கமாத்து கொள்கை. நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் புதிதாக வருபவர்களுக்கு பின்னால் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிறது. அதில் நான் குறிப்பாக சொன்ன செய்தியைத்தான் போன காலையில் நான் கடைசியாக சொன்னேன். சாதி ஒளிந்து கொண்டு இருக்கிறது, மதம் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, ரெவில் மாநாடு நடப்போகிறது. யார்? ஆனந்த் சொன்னான் இல்லையா, பொதுச் செயலாளர். யாவன்? உலகத்தில் எந்த கட்சிக்காவது தலைவருக்கு இணையான புகைப்படங்கள், தலைவருக்கு இணையான முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆள் புட்டா? இப்போ எங்கே ஆதவர்ஜினா? எங்கே போஸ்டரில் ஆதவர்ஜினா படம் எங்கே? நாங்கள் கேட்போம்ல கேள்வி. கோடிக்கணக்கில் செலவழிக்கல. ஏன் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு முதலமைச்சராகக்கூடிய தகுதி இல்லையா என்று கேட்டு கூட்டணிக்குள் ஒரு குழப்பம் விளைவிக்கிறதுக்கு வந்து தான் இங்கே விஜய்க்கு நாங்கள் என்ன முதலமைச்சராகக்கூடாதான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் இல்லையா பிளட்டிஸ். அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வேண்டியது? நான்சென்ஸ்ன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது. பாவம் விஜய், இவங்க பேச்சை நம்பிக்கிட்டு கிடக்கிறான். 200 கோடியை கொண்டு வந்துட்டு 200 கோடியை கொட்டி கொடுத்துட்டு மக்களுக்கு நீ விட்டு கொடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போயும் நடிச்சுக்கிட்டு தானங்க இருக்கீங்க நீங்கள். இப்போ ஷூட்டிங், அடுத்த படம் ஜனநாயகம் உங்கள் படம் வரத்தானே போகுது. பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் தானே. இப்போ தானே ரஜினிகாந்த் கூலி படத்துக்கு தானே பேசலை. இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு தானே இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்த கூட்டமெல்லாம் டிக்கெட்டு தானே. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு டிக்கெட்டும் பணம். என்ன உங்கள் ரசிகர்களுக்கு மட்டும் இனிமேல் எங்கள் ரசிகர்களுக்கு யாரும் திரையரங்கில் டிக்கெட் வாங்கக்கூடாது, எங்கள் தொண்டர்களுக்கு யாரும் டிக்கெட் வாங்கக்கூடாது, டிக்கெட்டை நாங்களே கொடுத்துருவோம் சொல்லிடு. நான் இந்த சேனலில் பேசுகிறதவே நான் விட்டுறேன். வர்த்தகம் தானப்பா அரசியல். உங்களுக்கு எத்தனை மனிதர்கள், எத்தனை தலைவர்கள் சிறைச்சாலைகளில் அவதியிட்டு குடும்பத்தை இழந்து, வாழ்க்கையை இழந்து, தூக்கில் தொங்கி வாங்கிய சுதந்திரம் இந்த மாதிரி வெளியில் வேஷத்தில் காற்றாடி போடு அலைவதைக் கண்டு மிகவும் கவலைப்படுகிறோம். இதெல்லாம் யார் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, திராவிட இயக்கங்களில், தமிழர் நலன்களில் தன்னை முழுமையாக ஆகுதியாக்கி கொண்ட முன்னணி இயக்கங்கள் இதை புரிஞ்சுக்கிடணும். அதை சும்மா விஜய் பேசிட்டு போனார், அவன் எதுக்கிற காலில் எல்லாரும் சேர்ந்து ஏற்றுருவோன்னு நினைக்கக்கூடாது. ஒரு கூட்டம் கூட்டப்படுகிறது. இதைத்தான் சீமானுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து நான் ஒரு சாதாரண எளியவன் இந்த காணொலியை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட எனது ஊரில் என்னை சுற்றிய அரசியல் பிரமுகர்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு தெரியும், அத்தனை பேருக்கும் என்னையும் தெரியும். நான் பேசுகிற வார்த்தையில் சத்தியம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது. இல்லை என்றால் அவர்களை காரி என் மூஞ்சில் துப்பி விடுவார்கள். இங்கே ஏன் நான் வசிக்கிற ஊரில் இருக்கிற அன்னைக்கே சீமான சொன்னேன், 15 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு திருடன் தமிழர்களுக்கு எதிராக நிற்பதற்கு உருவாக்கப்படுகிறவன் என்று நான் சொன்னேன். நான் சொன்னேன் என்று சொன்னால் ஆமாம், நானே சொன்னேன். அத்தனை பேரும் உயிரோடு தான் இருக்குது. நான் பேசக்கூடிய காணொலி அவங்க பார்வைக்கு போகத்தான் தெரியும். யாரும் மறுக்க முடியாது, மறுக்க மாட்டாங்க. அன்று அதைத்தான் நாங்கள் இப்பயும் நாங்கள் சொல்கிறோம். நீ அண்ணா நான் எம்ஜிஆருங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி மதம் அரசியல். இப்போ நான் சொல்ல வந்தேன் இல்லையா, ஆனந்த் ஒருத்தர் பேசினார்னு சொல்லி, விஜய்ன்னு சொல்லி எல்லாரும் கைதட்டிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்?
ஜேவி எப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுவோம். ஜேவின்னா என்ன? தளபதி, தளபதி விஜய் அப்படி தானே சொல்லியிருக்கு. அதனடா ஜோசப் விஜயா பாருங்கள், கொஞ்ச நாளில் பாருங்கள். ஜோசப் விஜய் அடுத்து சர்ச்சுகளுக்கு இந்த நபர் கூட்டி சொல்லப்படுவார். சர்ச்சு வாசலில் இருந்து நம்ம கிறித்தவ சமயத்துக்கென்று ஒரு கட்சி இல்லை, கிறித்தவ சமயத்திற்கென்று ஒரு தலைவர் இல்லை, கிறித்தவர்கள் எல்லாம் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம ஓட்டு போடணும்னு சொல்லி இவர்கள் ஓட்டு சிதறல், ஓட்டு களவாடுகிற வேலையை பிரிப்பார். ஜேவின் என்று சொல்லுகிற பொழுது ஆஸ்திரேலிய கிறித்தவ பாதிரியார் நடு ரோட்டில் குடும்பத்தோடு எரித்து கொல்லப்பட்ட செய்தியை யாரும் மறந்துடக்கூடாது. இப்போ எங்கே நடந்தது? சமீபத்தில் தான் நடந்துச்சு. இப்போ ஸ்டான்ஸ் பாதிரியார் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் உயிரோடு உருக 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 பசி தின்னு செத்து காலில் சங்கிலியோடு கூட்டு வரப்பட்டு மடிந்த நபர்களை மறந்துடக்கூடாது. என்னடா கிறித்தவனை பற்றி பேசுகிறீங்க? கிறித்தவர்கள் சிறுபான்மை முஸ்லீம்களை பற்றி பேசுகிறதுக்கு, ஓட்ட தமிழர்களோட மதத்தை சொல்லி ஓட்டு பிரிப்பதற்கு நெஞ்சு கொதிக்கிறது. இந்த மாதிரி ஆளுகளை முன்ன விட்டுட்டு வேட்டையாடுவதற்கு வருகிறோம். பசுத்தோல் போர்த்திய புலிகள் பின்னாடி வருகிறது. காட்டி கொடுக்கக்கூடிய நரிகள் பசுத்தோலை போர்த்தி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு தான் இதுகள் எல்லாமே. இதை புரிகிறவங்களுக்கு புரியாது, ரொம்ப டெப்த்தாக புரிகிறவங்களுக்கு தெரியும். நரி பசுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிறது, புலி பின்னாடி உங்களை வேட்டையாடுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இன்று நடக்கக்கூடிய அரசியல். திராவிட எதிர்ப்புன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பேசிட்டு போயிடுவாங்க. நீண்ட காலமாக இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரே நாளில் எப்படி 10% இடஒதுக்கீடு வாங்கி நம்ம எல்லாம் ரோட்டில் தள்ளி, உன் வீட்டு பிள்ளை, என் வீட்டு பிள்ளை, பக்கத்து வீட்டு பிள்ளை, மெடிக்கல் கனவுகள்லாம் சிதறடித்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள் கொண்டு போய் கல்வியை திணித்து விட்ட இந்த கொடூரங்கள் ஒரு நாளில் இடஒதுக்கீடு அத்தனையும் ரத்து செய்யக்கூடிய சூழல் கொண்டு வரும். அதற்காக உருவாக்கப்பட்டு இளைஞர்களை திரட்டுகின்ற வேலையில் தான் சீமான் ஃபெயிலியர் ஆகிட்டான், அம்பலப்பட்டு போயிட்டான். பிஜேபி அம்பலப்பட்டு போயிடுச்சு, ஆள் கிடையாது இப்போ பேசுகிறதுக்கு. அதனால் ஒரு ஆளை கொண்டு வந்து ரஜினிகாந்த் ஓடி போயிட்டான், கமலஹாசன் கொண்டு வந்து இங்கே ஒட்டிக்கிட்டாப்புல, ஆள் கிடையாது. இது உருவாக்கப்பட்ட கட்சி. இது எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பின்னணியில் இருக்கிறது வந்து புரிஞ்சுக்கிடணும். இதை யாரோ கேட்கக்கூடிய ஒரு 10 ஒரு 50 பேரோ 100 பேரோ 1000 பேரோ இந்த செய்திகள் உங்கள் மனமாற்றம் வந்தால் நான் பேசிய இந்த செய்தியின் வெற்றியாக கருதுவேன். நன்றி, வணக்கம் தொடர்களே.